கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத பகுதி நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகிறது தான் அவருக்கு பயப்படுதல். இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானத்தை போதிக்கக்கூடியது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அதாவது நம்ம தாழ்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை குறித்து நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்திலையும் கொடுக்கப்பட்டுள்ளது. 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அதாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவாங்க, ஆண்டவர் நம்மளை நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு திட நம்பிக்கை இருக்கும். அவங்க பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அதை மாதிரி கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. ஆண்டவருக்கு பயந்து நடப்பது நம்மளை நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியில் நம்மளை வழி நடத்தும். அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. மரண கண்ணின்னா எப்படி மரணம் வரும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம தப்பிக்கணும்னா ஆண்டவருக்கு நம்ம பயந்து நடக்கணும். நான் என்னோடய சாட்சியை ஷேர் பண்ண விரும்புகிறேன். மார்ச் 8ஆம் தேதி நான் காலையில் சமையல் பண்ணிகிட்ருந்தேன். சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எண்ணெய் சட்டியில் டக்குன்னு எண்ணெய் ரொம்ப காஞ்சி சடனாக தீ பிடிச்சிட்டு. தீ இதுவரை அப்படி நான் தீயை பார்த்ததில்ல. ரொம்ப உயரமாக பாத்திரத்தில் அந்த சட்டியிலேருந்து ரொம்ப உயரமாக தீ. எனக்கு ஒன்றும் ஓடலை. இப்போ தீயை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துட்டேன். தீயை எப்படியாவது அணைக்கணும்னு சொல்லி தண்ணியை பிடிச்சி அதனால் அது மேலே கொஞ்சம் தான் ஊற்றினேன். கொஞ்சம் ஊற்றின உடனே அது அணையலை. அது பார்த்தா இன்னும் அதிகமாக தீ ரூஃப் வர போயிட்டு. அந்த தீயை பார்த்து கொஞ்சம் பயந்து அலறிட்டேன். அதுக்கப்புறம் அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. அதனால் அந்த பாத்திரத்தை ஹேண்டில் உள்ள பாத்திரம் பக்கத்தில் அதை டக்குன்னு இப்போ தூக்கவும் முடியல. உள்ளேயும் தீ எரியுது, சுற்றியும் அந்த பாத்திரத்தை சுற்றியும் தீ எரியுது. பாத்திரத்தை டக்குன்னு தூக்க முடியல. அது ஃபயரான உடனே நான் ஸ்டவ்வு அப்புறம் கீழே சிலிண்டர் எல்லாத்தையும் உடனே ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணாலும் அந்த பாத்திரத்தில் உள்ள அந்த தீ குறையலை. அது தொடர்ந்து எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு சிலம்பம் கம்பு இருந்துச்சு. அதை வச்சு அந்த பாத்திரத்தில் உள்ள ஹேண்டிலில் கொடுத்து அப்படியே தூக்கி அந்த தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்த சட்டியை அப்படியே தூக்கி பின்னால் வீட்டுக்கு வெளியே அதை போட்டேன். ஆண்டவர் அன்றைக்கி கிருபையாக பாதுகாத்து கொண்டாங்க. எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொண்டாங்க. அதை மாதிரி ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னால் இருக்கும். இப்படி தான் வீட்டுக்கு வெளியே முருங்கை மரத்தை சுற்றி பெருக்கிட்டு இருந்தேன், க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணி அந்த குப்பைகளெல்லாம் கூட்டி வச்சுருந்தேன். அதை அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அள்ளும்போது தான் பார்த்தேன். மறுநாள் தான் அள்ளுனேன்னு நினைக்கிறேன். அதை அள்ளும்போது அந்த குப்பையில் பார்த்தா பாம்பு. நான் அதை கவனிக்கலை. அதோட வாலை நல்ல வேளை அது குப்பை எடுக்கிறத வச்சு தான் அதை அள்ளினேன். அள்ளும்போது பார்த்தா பாம்போட வால் தொங்கிட்டு இருந்தது. அப்போ தான் கவனித்தேன். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஆபத்தை பிசாசு கொண்டுட்டு வர்றான். அப்போ ஆண்டவர் என்ன தான் சத்ரு இதை மாதிரி காரியங்களை கொண்டுட்டு வந்தாலும் ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் அவர் விலைக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.